என் உயிரும் ஆண்டவர் கண்களுக்கு அருமையாய் இருப்பதாக, அவரே என்னை எல்லா இக்கட்டில் இருந்தும் விடுவிப்பாராக. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 24வது வசனம். நம்முடைய இக்கட்டான நேரத்துல ஆண்டவர் நம்மை விடுவிப்பார் இல்லைங்களா? இது பல நேரங்களை நம்ம வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒன்று. நம்ம நிறைய நேரங்கள சாட்சி கூட நம்ம சொல்லுவோம். எவ்வளவோ கஷ்டத்து மத்தியில கடவுள் நம்மளை காப்பாத்திட்டு வர்றாரு. இப்படிதான் ஒரு சின்ன கதை வழியா சொல்றேன் பாருங்களேன். ஒரு இந்த ஐஸ்கிரீம் பார்லர் அந்த ஐஸ்கிரீம் பவுல்ல ரொம்ப அழகான ஐஸ்கிரீம் இருக்கு. அது ரொம்ப நேரம் ஆனதுனால அது மெல்ட் ஆயிருக்கு. அவன் உருகி போன ஐஸ்கிரீம் 2 பவுல்ல இருக்கு. அப்ப 2 குட்டி தவளைங்க என்ன பண்ணுதுன்னா, இது 2த்துலயும் ஆளுக்கு ஒண்ணு விழுந்துருச்சு. தவறி விழுந்திருக்கு. விழுந்த உடனே ஒரு தவளை சொல்லுச்சா, ஐயோ நான் வந்து ஏதோ விழுந்துட்டேன், இது பார்த்தா ஏதோ கலர்ஃபுல்லா இருக்கு, மாதிரி பிங்க் நிறத்துல இருக்கு, ஏதோ நமக்கு எதிரான ஒரு பாய்சன் போல இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம செத்து மடிய போறோம் போல இருக்கு, அவ்வளவுதான் என்னால இதுல இருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முழுக ஆரம்பிச்சுதான். இன்னொரு பவுல்ல இருந்த அந்த தவளை பேசிச்சான், இல்ல இது எதுவாக இருந்தாலும், என்னை உயிரை கொல்லுவதற்காக இது இருந்தாலும், இதனை எப்படியாவது இதுல இருந்து நான் வெளியே வரணும், அப்புறம் இது வெளியில வருவதற்கான முயற்சி நான் மேற்கொள்ளணும் அப்படின்னு விடாமுயற்சி அது என்ன செய்தா, தன்னுடைய கைகளை காலை போட்டு அடிக்குது போட்டு. அப்ப அது எப்படியா வெளியில வரணும், மேலே ஏறணும். அடிக்க அது என்ன பண்ணுச்சுன்னா, அந்த ஐஸ்கிரீம்ல இருந்த நுரையா மேல தள்ள வருது. அப்ப நுரைய அடிக்க மேல வருது, அது நுரையில அதுவும் மேல வருது. அப்புறம் அது ஒரு கட்டத்துல வந்தோடனே அது வெகிரி குதிச்சு தன் உயிரை காப்பாற்றி கொண்டது. அப்ப வாழ்க்கையில நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்கும். ஐயோ என்னால வெளியில வர முடியாது, இந்த பிரச்சனையில நான் அப்படியே இருப்பேன் என்பதல்ல, அதுல இருந்து நம்ம வெளிவருவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். அப்போ எதிர்நீச்சல் போட்டு நம்ம போராடும். இதனால பல காரியங்கள் நமக்கு வரலாம், பல விமர்சனங்கள் வரலாம், பல அவமானங்கள் வரலாம், தோல்வி கூட வரலாம். அப்ப அதெல்லாம் கண்டு நம்ம தோண்டிடாம நாம வந்து எப்பவுமே நேர்மறையான சிந்தனை உள்ளவங்களா இருக்கும், பாசிட்டிவா யோசிக்கிறாங்க. எதிர்மறையா இருக்கு, நம்ம எதிர்மறையா சிந்திச்சுன்னு வச்சீங்களேன், அது அப்படியேதான் ஆப்போசிட்டாவே போயிடும். அதனால என்னால முடியும், நான் சாதிக்க முடியும், என்னால நான் வெளியில வர முடியும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழல்ல கூட, அதாவது நம்ம வெளியவே வர முடியாது அப்படின்னு தெரிந்தாலும் என்னால முடியும்னு முயற்சி எடுக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு வாய்க்க பண்ணுவார். அப்ப நாமும் நம்முடைய சூழல்களிலே வருகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம எதிர்நீச்சல் போட்டு சவாலோடு நாம் அதிலிருந்து வெளிவருவதற்கு நம்ம முயற்சி செய்வோமா? நம்ம அப்படி முயற்சி செய்யும் பொழுது ஆண்டவருடைய துணை நம்ம கூட இருந்து நம்மை காப்பாத்து, நம்முடைய உயிரை காப்பாற்றும். அப்ப ஆண்டவருக்காக நம்ம என்னாலும் இணைந்திருப்போமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, என்னாலும் நாங்கள் உண்மையிலே இணைந்திருந்து வாழ்வு பெற நீர் எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.